எல்லாருக்கும் பிடிச்ச பால் கொழுக்கட்டை தான், அதுவும் ஹெல்த்தியாக தேங்காய் பாலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பவுலில் ஒரு கப் அரிசி மாவு, அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறம் சுடு தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைங்களையும் உருட்டினதுக்கப்புறம் அடுப்பில் பேன் வச்சு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா இந்த உருண்டைங்களை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இது கூட செகண்டாக எடுத்த தேங்காய் பாலை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஒரு கப் நாட்டு சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கொதிக்கி விட்டதுக்கப்புறம் திக்னஸ்க்காக கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து இது கூட சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வாசனைக்காக 3 ஏலக்காயும் தட்டி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் எடுத்த கோகனட் மில்க் ஒரு கப் இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேலே நட்ஸும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.